எல்லாம் உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுகின்ற அளவிற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உரையாடத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இயக்குனர், நம்முடைய டைரக்ட் பிரின்சிபல் மற்றும் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து உரைத்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்றிருக்கின்ற நம்முடைய சிஓ மேடம் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது ஏதோ நீங்கள் முதலிடம், நீங்கள் இரண்டாவது இடம், நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கான ஆய்வுக் கூட்டம் அல்ல. இதை யாரையும் கை நீட்டி குறை கூறுவதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் அல்ல. முதல் அதை மனசுல வச்சுக்கோங்க. 38 மாவட்டங்கள் இருக்குது என்று சொன்னா ஏதாச்சும் ஒரு மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியும், இன்னொரு மாவட்டம் செகண்ட் பிளேஸ் வர முடியும், இன்னொரு மாவட்டம் 35வது இடத்துல வரும், இன்னொரு மாவட்டம் 36வது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள், நான் ரொம்ப பெருமையாக நான் பார்க்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த அக்செப்டன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமா சார், 3வது வகுப்புல என் பையனுக்கு இதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கின்றது, 5ஆம் வகுப்புல இந்த பையனுக்கு இந்த குறைபாடு இருக்கின்றது, 8ஆம் வகுப்புல நாங்கள் கொஞ்சம் இன்னும் சரி செய்து கொள்கிறோம் என்று சொன்னீங்க பாத்தீங்களா. அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே போதும், நம்மளுடைய டைரக்ட் பிரின்சிபல் சொல்லுகின்ற ஆக்ஷன் பிளான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போயிடுங்க. ஸோ இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல செயல்படும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியன், ஒவ்வொரு பிளாக்ஸும் ஒவ்வொரு விதத்துல செயல்படும். ஒவ்வொரு பிளாக்ல இருக்கின்ற பல்வேறு பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள். ஒரு மாணவன் பல்வேறு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா இங்கிலீஷ் நல்லா செயல்படுவாரு, சயின்ஸ் அவருக்கு வராது, தமிழ் நல்லா அவரால் எழுத முடியும், வாசிக்க முடியும், கணக்கு பாடம் வராது என்று ஒரு ஸ்டூடெண்டே பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ல வேறுபடுவார். ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு நேரடியாக சென்றிருக்கிறோம், பல்வேறு விதமான ஆசிரியர்களோடு உரையாடி இருக்கின்றோம், ஸ்டூடெண்ட்ஸை நாங்களே அசஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கிறது, ஒரு தலைமை ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது அல்லது வகுப்பு ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்தவர்கள் தான். அதனால உங்களோடு பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பேசின மாதிரி நம்முடைய டைரக்ட் பிரின்சிபல் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா பிள்ளைங்க கிட்ட, நம்மளோட இலக்கை மட்டும் நான் நடத்திட்டு நான் என்னோட பாடத்தை என் சப்ஜெக்ட் நான் முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோமா, இல்ல அந்த பையனுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். கற்றதும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக அமைந்திட வேண்டும், அப்பதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட் வரும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஒரு தலைமை ஆசிரியர் சொன்ன இந்த வாசிப்பு இயக்கம்ங்கிறது மூலமாக நாங்க ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரிஸ் அந்த டைமை பயன்படுத்திட்டு அந்த பசங்களை நாங்க படிக்க சொல்லுகிறோம், இன்னும் மேம்படுத்துறதுக்கு அது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி வாசிப்பு இயக்கம் நடத்தும் போது அந்த பசங்கிட்ட சொல்லுங்க, நீங்க போய் லைப்ரரியில் படிச்சுன்னா ஒரு 5 வார்த்தைகள், புது வார்த்தைகளை நீ நம்முடைய உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எடுத்து சொல்லு, போர்டில் எழுதி போட்டு இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் என்று நீ சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு டீச்சரா மாத்தி காட்டுங்க நீங்க. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் இந்த குழந்தைகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பார்க்கும்போது அஸ் டீச்சரா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும், நம்ம கூட இப்பயே பாடம் நடத்துது பாருங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்பெசிபிக்னும் போது இன்னைக்கு நம்முடைய டைரக்ட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி என்னதான் நாங்கள் ஆக்ஷன் பிளான் கொடுத்து எல்லாதான் கொடுத்தாலும் ஸ்கூல் ஸ்பெசிபிக்னு வரும்போது வகுப்பில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆக அதை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இங்கே பேசிய ஒரு சில டீச்சர்ஸ் தான் சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் அரசாங்கம் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம காலை உணவு திட்டத்தின் மூலமா பிள்ளைகளுக்கு நம்ம உணவு தருவதிலிருந்து எண்ணெழுத்தும் திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எலிமெண்டரி லெவல்ல இருந்து அந்த பிள்ளைங்களை நம்ம மேம்படுத்தி கொண்டு வருதுலேருந்து இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் 1 to 3 1 to 5 எண்ணெழுத்தும் திட்டமா கொண்டு வந்தோம். இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இந்த பாடம் நடத்துறது அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டீச்சர் ரொம்ப ஈஸியா எளிய முறையில பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரத நாம இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க, மடக்கினி ஆப்ல நம்ம அப்ளை பண்றோம் நம்ம.
ஸோ அப்படி எல்லாத்துக்கும் 6, 7, 8 மட்டும் ஒரு கேப் இருக்கா, சரி அதுக்கு திறன் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். இது முன்பு வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ் 6 to 9 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ் தனியாக உட்கார வச்சு பாடம் நடத்தி திருப்பி ரெகுலர் கிளாஸஸ் சேர்க்கிற அந்த பணி நடந்தது. அடுத்த 10, 11, 12 அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைடெக் லேப்ஸ் எல்லா இடத்துலையும் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல் லெவலில் நம்ம ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அந்த பணியும் நடந்துட்டு இருக்குது, அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் போர்டு பார்த்தீங்கன்னா 22,931 ஸ்கூல்ஸ், எலிமெண்டரி ஸ்கூல்ஸை கொண்டு வந்தோம். ஸோ நீங்க எதையுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க புதிதாக 8வது வகுப்பு வந்து அப்படியே பிரமிப்பாக பார்க்க போறது இல்லை. அந்த குழந்தைய 1ஆம் வகுப்பே நம்ம தயார்படுத்தி தான் கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ உலகத்துல ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மாணவர் ஒரே வாரத்தில் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கொண்டு போயிட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். ஆனால் இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னா லேர்னிங் அவுட்கம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், இப்போ டயட் பிரின்சிபல் அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன நீங்க இப்ப எந்த பொருளை நீங்க சொல்ல போகிறீர்கள் அதை பத்தி மட்டுமே தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல நீங்க வந்து ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி பேசணும், ஜெனரலா இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி இரண்டாக பிரித்துக்கணும்னு இருந்த காலம். நீங்க அதெல்லாம் மாறிச்சு, உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நீங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா லேர்னிங் அவுட்கம் வந்து நீங்க நான் சொல்லிட்டேன், சொல்லித்தர சொன்னா சொல்லி கொடுத்துட்டேன், நான் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாம இந்த கற்றல் அடையில அந்த பிள்ளைகளுக்கு அது புரிஞ்சு இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசணும். இங்க பேசிய இப்ப கண்ணப்பன் சார் சொல்ற மாதிரி சில மாவட்டங்கள் 10th 11th 12th நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஆனா ஸ்லாஷ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இங்க பேசுங்க பாத்தீங்கன்னா இதே எங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஐ ஓப்பனர் மாதிரி இந்த ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு. ஏன்னா பிள்ளைகளை பத்தி ஏன் பிள்ளைங்க நல்லா தான் சார் படிப்பாங்க, நல்ல மார்க் சார், பட் எப்படி சார் ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல எப்படி அந்த பையனுக்கு இவ்வளவு கம்மியா வந்திருக்கு, நமக்கு ஒரு ஆச்சரியம் வந்து பாத்தீங்களா. அது எங்க நிற்குது, அந்த லேர்னிங் அவுட்கம்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது புரிதல் இல்லாம போயிடுச்சு. வெறும்னா வந்து பாடம் நடத்துறாங்க, அது முழுமையாக உள்வாங்கி கொண்டு அப்படியே போய் அந்த குழந்தை எழுதிட்டு வச்சுட்டு அதை கொஞ்சம் மாற்றி கேட்டுட்டா 1+1 = 2 என் பையன் சொல்றான் சார், அந்த பையனை கொடுத்து நான் ₹1 நான் தரேன், நீ கடையில போய் ஒரு பொருளை நீ வாங்குற 50 காசுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது என்னன்னு கேட்கும்போது அவனால் அந்த லைஃப் மேக்ஸ்ல வந்து அவனால் பொருத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் அது சொல்லித்தர வேண்டியது யாரோட கடமை நம்மளோட கடமை. உங்களுக்கு 1008 வேலை இருக்கும் இல்லை என்று சொல்ல, உங்களுடைய நடைமுறை சிக்கல் என்பது உள்ளபடி உணர்ந்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பாடம் சொல்லி தரும் பொழுதே அதை ஒரு விளையாட்டாகவோ அது அந்த பாடத்தை வந்து ஒரு கதையாகவோ சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதை வந்து முடிவு செய்வது நீங்க தான். ஏன்னா உங்களோட பணி என்பது சாதாரண பணி இல்லை. 1ஆம் வகுப்புல வந்து ஒரு வெட்டு பேப்பராக சேருகின்ற மாதிரி தான் பிள்ளைங்க. ஆனால் 12th முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே திறந்து படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னு உங்களுக்கு தான் அதை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்திற்கோ ஒரு மாவட்டத்திற்கோ வெறும் யூனியனுக்கோ மட்டுமல்ல, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இது எப்படி ஒரு கேஸ் ஸ்டடியாக நம்ம எடுத்துக்க போறோம். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு நம்ம எந்த இடத்துல பின்தங்கி இருக்கின்றோம், என்ன அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த கேள்வி சார்ந்து நாம் வந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தபடியாக டைரக்ட் கொஸ்டின்ஸாக எப்படி எப்படிலாம் நம்ம மாற்றி கேட்கலாம். இப்படி இங்கே நீங்க சில எச்எம் சொன்ன மாதிரி தான் அந்த குழந்தைங்களே எப்படி கேள்வி கேட்கலாங்கிறத வந்து அந்த குழந்தைங்களே சிந்திக்கிற அளவுக்கு நாம் எப்படி அந்த குழந்தைகளை தயார்படுத்தலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையான ஒரு ஸ்கூலுக்கு வந்தாலே கிளாஸ் வந்து உட்காந்துல ஒரு பய உணர்வு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த குழந்தைங்க நல்லா ஃப்ரீயா விடுங்க, என்ன வேணா பேசணும், என்ன வேணா கேட்கட்டும். அதுல இருந்து நாம சில நேரத்தில் நாம கூட சில விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் அது உணர்த்த வேண்டும். ஓஎம்ஆரை பத்தி சொன்னீங்க. இப்போ ஓஎம்ஆர் ஆல்மோஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் நடந்ததுல கூட ஆல்மோஸ்ட் அங்கே யார் விஜிலண்டா இருந்தாங்களோ அவங்க தான் வந்து அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. 5th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இனியோ ஓஎம்ஆரை பத்தி எடுத்து சொல்லணும், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த குழந்தைங்க போகும்போது ஒரு போட்டி தேர்வு போகும்போது அந்த குழந்தைங்க பயந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு 2676 ஸ்கூல்ஸ்ல இருக்கிற திறன் வகுப்பறை அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு 56 கோடி ரூபாய் இன்னைக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே இருக்கின்ற ஹைடெக் லேப்ஸ் ஒரு 880 ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எதெல்லாம் அப்டேட்டடாக இருக்குதோ அதை நம்ம எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அந்த பணியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2000 ஸ்கூல்ஸ் புதிதாக ஹைடெக் லேப்ஸ் உருவாக்கும். ஸோ நீங்க எல்லா விதத்திலும் டெக்னாலஜி விதத்திலையும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட்லையும் சரி, இந்த ஸ்கூல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு என்னால் ஹெட் குவார்டர்ஸ் என்னால் பார்க்க முடியும்.
ஆனா அது அடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நாம என்ன செய்ய போறோம் அஸ் அ டீச்சர்ஸ்? என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் 40 பிள்ளைங்களை முன்பு நடத்துகிறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே அடிச்சுக்க முடியாது என்பதை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கு. அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் இருக்க முடியும். ஸோ அதை நம்மளுடைய டீச்சர்ஸ் சரியாக பண்றாங்களா என்பதை நம்மளுடைய தலைமை ஆசிரியர்கள் அப்பப்போ நீங்க போய் நீங்க செக் பண்ணுங்க, நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க ப்ரொஃபஸர் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஏற்கனவே 360 டிகிரிலையும் உங்களுடைய பார்வை அந்த பள்ளிக்கூட்டத்தை சுற்றி கேப்டன் ஆஃப் த ஷிப்பே நீங்க தான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து டைரக்டர் கேட்குறோம், டைரக்டர் கேட்டால் சிஓ கேட்குறாங்க, சிஓ வந்து டிஓட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல் என்று வந்துச்சு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க அது உங்களை சார்ந்ததாக அது இருந்திட வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம். அதில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் உடனடியாக அது சார்ந்து என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது சார்ந்து நம்முடைய பிஓ மூலமாக, டிஓ மூலமாக, சிஓ மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இதை பத்திரிகையில் செய்தி போட்டுட்டாங்க, அது உண்மைத்தன்மை இருக்கலாம், உண்மைத்தன்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது என்ன என்பதை உடனடியாக சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை யாருக்கு சொன்னால் தலைமை ஆசிரியர் உங்களுக்கு தான் இருக்குது. நீங்க சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் சில இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நான் சில இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்கள், பல்வேறு திட்டங்களும் நம்முடைய கல்வித்துறை சார்ந்து நம்ம கொண்டு சென்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நீங்க தான் அந்த பேரண்ட்ஸ் நீங்க வந்து எடுத்து சொல்ல வேண்டும். ஆக இன்னைக்கு நிறைய செல்லம் கொடுக்குற பிள்ளைகளும் இருக்கதான் செய்கிறார்கள். சில நேரத்தில் பேரண்ட்ஸே வந்து விருப்பப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலைலாம் நம்ம தமிழ்நாடு சுற்றி வரும்போது தான் இருக்கின்றது. பட் அதெல்லாம் கடந்து ஒரு டீச்சர்ஸ், ஹெச்எம் சார்ந்தாலும் சரி, வகுப்பாசிரியர்கள் நேரடியாக சிரமம் பார்க்காம அந்த வீட்டுக்கே போய்லாம் நீங்க பேசிட்டு வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து திருப்பி சேர்க்கிற அந்த பணியெல்லாம் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஸோ அதையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இப்பொழுது கூட நம்முடைய முகாம், நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் விதத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த முகாம் எங்கெல்லாம் நடைபெறுது அதுக்கு இப்போ அருகில் இருக்கின்ற ஒரு நம்முடைய பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னா இருக்கின்ற தலைமை ஆசிரியர் அந்த முகாமில் போய் உட்காருங்க. நானும் அந்த கலெக்டர்ஸ்டே நாங்கள் சொல்றோம். அரசாங்கம் சார்ந்து நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை சார்ந்து நம்ம கொண்டு வந்துருக்கோங்கிறது வருகின்ற பொதுமக்கள் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வரும்பொழுது இதையும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அந்த முகாம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் அதே மாதிரி இந்த எக்ஸாம் பற்றி சொன்னீங்க, புதுவிதமாக இருக்கின்ற ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. இது சார்ந்த மேடைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த மார்க் எக்ஸாம் நாங்கள் நடத்துறது காட்டில் நீங்களே கூட நடத்திக்கலாம். நீங்கள் சரி, நாங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அது சார்ந்து நீங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஸோ அஸ் எ டீச்சர்ஸாக நீங்கள் வந்து பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொரு விதத்திலையும் நம்முடைய பிள்ளைகள், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 10th நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறீங்க, 11th கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 12th இன்னும் கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. ஸோ அதையெல்லாம் அடுத்த ஆண்டு நாங்கள் இதே போன்று ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஸ்லாஷ்லையும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும், 11th 12th முன்னேறிய மாவட்டமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் இருந்திட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருந்தேன். குறிப்பாக என்னோட டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் 234 தொகுதிகள் நேரடியாக நான் போயிருக்கிறேன். அதில் பொள்ளாச்சி அருகில் இருக்கின்ற ஒரு ஸ்கூலில் இருக்கின்ற ஒரு சாந்தாமணி அப்படின்னு ஒரு டீச்சர், 2 கண்களுமே பார்வையே இல்லாத ஒரு டீச்சர். ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் கூட ரொம்ப ஈஸியாக அந்த டீச்சர்ஸ் பாடம் நடத்தி அதை வீடியோ எடுத்து அவங்களே வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு மட்டும் படித்தால் போதாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் ஈக்குவலாக எந்த டீச்சர்ஸை நீங்கள் சொல்லிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முன்னெடுப்பை இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் இன்னோவேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் த பாக்ஸா திங்க் பண்ணலாமே நம்ம அப்படிங்கிற மாதிரியாக இது பாருங்க. நீங்க நம்முடைய டயட் பிரின்சிபலுடைய அந்த ஆலோசனைகள் அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நாலேஜ் ஷேரிங்கிறது அது எப்படி இருக்க வேண்டும், ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போக போகிறோமோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து எப்படி நம்ம அதை மானிட்டர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் தான் அதை அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் ஸ்கூலில். ஸோ அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் பாடம் நடத்தும்போது உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் ஸ்கூல் முடிகிற டயத்தில் நான் உள்ளே போகிற இன்ஸ்பெக்ஷன், குழந்தைங்களாம் வெளியில் வந்துருந்தாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னப்பா இன்னைக்கு பாடம் நடத்துனாங்கன்னா எங்களுக்கு கணக்கு பாடம் நடத்துனாங்க என்று சொன்னாங்க. கணக்கு பாடத்தில் உங்களுக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் நான் கேட்டேன். நாங்கள் ஒரு 2 ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கடைக்கு நீ போகிறீங்கன்னு 2 ரூபாவில் நீங்கள் 1 ரூபாய்க்கு நீ பொருளை வாங்கிடுற, மிச்சம் உனக்கு கடைக்காரர் வந்து 2 ரூபா கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க.
நான் உடனே சொன்னேன், மிச்சம் எக்ஸ்ட்ரா ₹1 கொடுத்துட்டீங்கன்னு ₹1 கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது, அந்த கணக்கு டீச்சர் கணக்கு பாடம் மட்டும் நடத்தும் அந்த பிள்ளைக்கு நான் அறத்தையும் சொல்லி தருகிறார்கள் என்று சொல்லும்போது எனக்கு அந்த குழந்தைகளோட இந்த பிஞ்சு மனசுல நீங்க சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி போய் பதியும். அது உள்ளபடி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டீச்சர்ஸ் நிறைய திங்க் பண்ணுங்க. பாடம் நடத்தும் பொழுது நம்மளுடைய சோஷியல் காஸ் சார்ந்து நம்ம சொல்ல போகிறோம், என்ன மாதிரியான அவேர்னஸ் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்தது பிறகு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குனராக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சென்று இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் நடத்தும் பொழுது சில டீச்சர்ஸ் சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். இப்போ திறன் அடிப்படை திட்டத்தை நம்ம கொண்டு வரோம்னா அதுக்கான இன்புட்டே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்டே தான் நாங்கள் வாங்குறோம் நாங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய டயட் பிரின்சிபல் சொன்னால் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு தகுந்தாப்புல அது எப்படி ஷுட் பி கைண்ட் ஆஃப் டெய்லர் மேடாக நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கூல் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம். அதை என் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் போகுது சார், இது எனக்கு தேவைப்படுது, நாங்கள் ஏற்கனவே இப்படி பண்ணிட்டு இருக்கோம் தான் ஓகே, சந்தோஷம் தான். ஸோ அடுத்த முறை வரும்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலையும் சரி ஸ்லாஷ் ரிப்போர்ட்லையும் சரி ஒரு முன்னேறிய மாவட்டம் என்கிற நல்ல பெயரை நீங்கள் வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சித்தானூர், லத்தூர் அண்ட் அச்சரப்பாக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆவரேஜாக திருக்கழுக்குன்றமும் காட்டான்குளத்தும் இருக்கின்றது. அடுத்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இடத்துக்கு சென்றுவிட வேண்டும். மதுராந்தகம், திருப்பூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த 3 பிளாக் நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிப்பாக ஒரு முன்னேறிய இடத்துக்கு கண்டிப்பாக போகும். ஸோ நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிளாக்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு கேட்கணும் தவறே கிடையாது. நம்ம ஸோ அவங்கள்ட்ட தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற அளவிற்கும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்தது பிறகு அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து 2 நாட்கள் சென்னையில் நடந்த வெறும் சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கில் மட்டும் பொதுவாக நடந்த விஷயம் என்னன்னா மொத்தம் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸில் இருக்குது, எத்தனை ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டு இருக்குது, எங்கெல்லாம் இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, என்ரோல்மெண்ட் எவ்வளோ போயிருக்கிறது, ஒரே ஒரு பயணம் மட்டும்தான் சார் இந்த முறை எங்களால் சேர்க்க முடிந்தது என்பது எத்தனை பள்ளிக்கூடங்கள், 5 வயசை கடந்துக்கிற பிள்ளைகளே அந்த பகுதியில் இல்லை சார், அதனால எங்களால் ஸ்கூலில் இந்த தடவை சேர்க்கவே முடியலங்கிற பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருந்தது, ட்ராப் அவுட் எதனால நடைபெறுகிறது அதுக்கான காரணங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 10th 11th 12th ரிசல்ட்டை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் இது இல்லாமல் நம்முடைய சிஓஸ் டிஓஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் இந்த மாதிரியான வசதிகளாக நீங்கள் செய்து கொடுத்தீங்க என்று சொன்னால் இன்னும் எங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்று சில அவருடைய கருத்துக்களையும் எடுத்து. ஸோ இந்த 2 நாட்கள் நடந்தது என்று சொன்னால் நான் பாட்டு பேசாமல் நான் சென்னையிலே உட்காந்துட்டு இருந்துட்டு நான் அந்த வெறும் மானிட்டரிங் ஆஃபீஸர் மூலமாக எனக்கு கருத்தை நான் கேட்டுருந்துருக்கலாம். முடிச்ச கையோட 2வது நாட்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் இது 11வது மாவட்டமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை உங்களை தேடி நாங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அக்கறை என்பது உங்களுக்கும் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. இன்னும் உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது குறை சொல்வதற்கான கூட்டம் அல்ல. உங்களை ஊக்கப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாக அடுத்த முறை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது என்று சொன்னால் அதற்கு இந்த ஆய்வு கூட்டம் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நம்முடைய துறைக்கு இருந்துவிடப் போவதில்லை. அந்த விதத்தில் வருகை தவறை நீங்கள் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தும் பொழுது அறிவுரை சொல்வதற்காக அல்ல, உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறதுக்காக வருவதாக அது அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முதலில் நிறைவு செய்கிறேன். நன்றி.